ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேலம் சமையலில் சுவையான சமோசா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திடுங்க. நம்மளோட வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மைதா மாவு 3/4 கப் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஓமம், உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க தேவையான அளவு. ஓமம் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் டால்டா நான் உருக்கி எடுத்துக்கோங்க. டால்டா உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் நெய் எடுத்துக்கலாம். நெய் எடுத்துக்கிட்டு இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். மாவு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டால்டா ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசையணும். எவ்வளோ கட்டியாக பிசைகிறீங்களோ அவ்வளோ நல்லா ஸ்மூத்தாக வரும் நம்ம சமோசா. சப்பாத்திக்கு மாதிரி பிசைஞ்சிடக்கூடாது, சாஃப்டாக இந்த மாதிரி இறுக்க பிசையணும். பிசைஞ்சு மாவெல்லாம் தனித்தனியாக உருண்டை பிடிச்சி தட்டி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெரிய சைஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டால்டா போட்டோன்னா நம்ம அசல் ஹோட்டல் ஸ்டைல் சமோசா நமக்கு கிடைக்கும். இல்லை உங்களுக்கு நெய் தான் வேணும்னா நெய் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஈர துணி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக பொடியாக நறுக்கி வச்சது. இது நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகட்டும். பச்சை மிளகாய் நல்லா எண்ணெயில் வேகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் ஒரு 4 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்குனது. இது நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆகட்டும். இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு ஆப்ஷன் தான், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இது நல்லா ஃப்ரை ஆனோடனே நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். இந்தளவு ஃப்ரை ஆன போதும் இப்போ 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது இந்த மசாலாலாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பொட்டேட்டோ, க்ரீன் பீஸ், பச்சை பட்டாணி ரெண்டும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுருக்கேன் நான். இது இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இது 100 கிராம் உருளைக்கிழங்குக்கு 50 கிராம் பச்சை பட்டாணி எடுத்துக்கோங்க. அந்த லெவலில் எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு பச்சை பட்டாணி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வெறும் உருளைக்கிழங்குல செய்யலாம், அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி, கொஞ்சமாக கொத்தமல்லி. இப்போ இந்த சமோசா நமக்கு நல்லா ஹைதராபாதி ஸ்டைல் சமோசா. இது கரெக்டாக நம்ம பண்ணோன்னா நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இது நல்லா இப்போ நம்ம மாவு 1/2 hour ஆயிடுச்சு. இதை சப்பாத்திக்கு மாதிரி உருட்டிக்கலாம். ரொம்ப மெலுசாக உருட்டிடக்கூடாது, கொஞ்சம் மொத்தமாக உருட்டிக்கலாம். இந்த அளவுக்கு மொத்தமாக நீங்கள் உருட்டிக்கிட்டிங்கன்னா அது போடும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம வெங்காய சமோசா இருக்குது, அந்த சமோசாவுக்கு தான் ஷீட் ரொம்ப மெல்லிஷாக இருக்கணும். நம்ம பொட்டேட்டோ சமோசாவுக்கு தேவையில்லை. ஷீட் கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு 2ஆக கட் பண்ணிடலாம். உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அந்த மாதிரி வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இதுலேயே உங்களுக்கு பெரிய சமோசா வேணும்னா கொஞ்சம் பெரிய உருண்டையாக எடுத்துக்கிட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம், அப்போ கொஞ்சம் பெருசாக வரும். இந்த மாதிரி மைதா மாவு கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கோங்க தண்ணியில். இது நம்ம ஷீட்டு ஓரங்களை ஒட்டுறதுக்காக, நம்ம எண்ணெயில் போடும்போது பிரியாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்து 2 ஃபிங்கர், தம் ஃபிங்கர் 2 உள்ளே வச்சு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடித்து கார்னரை நல்லா ஷீட் பண்ணிடுங்க. இப்போ
நம்ம கரைச்சி வச்சுருக்க மைதா மாவை அப்ளை பண்ணிடலாம். இந்த ஓரங்கள்லாம் நல்லா மைதா மாவு வாட்டர் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு பாருங்கள், இப்போ கூம்பு ஷேப்பில் வந்திருக்கு. இந்த மாதிரி ஷேப்பில் வரணும். இப்போ நம்மளோட ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங் உள்ள வச்சிடலாம். உள்ள வச்சுட்டு இப்போ மைதா மாவு கொஞ்சம் தடவிக்கலாம். ஓரங்கள்லாம் தடவிட்டு நல்லா ஒட்டிடலாம். இந்த மாதிரி சமோசா உட்கார மாதிரி நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி கொஞ்சம் மடிப்பாக வளைச்சி ஒட்டிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி சமோசா ஒட்டிக்கோங்க. இப்போ அடுத்த ஷீட் நான் உங்களுக்கு மடித்து காட்டுறேன். இந்த மாதிரி 2 தம் ஃபிங்கர் உள்ள வச்சுட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஓரங்களை வந்து நல்லா இது மாதிரி மைதா மாவு வச்சு ஓரங்களை வந்து ஒட்டிக்கோங்க. இப்போ கூம்பு ஷேப் வந்துருச்சு. இப்போ நம்மளோட மசாலா ஸ்டஃப் பண்ணிடலாம். இது உள்ளே வச்சுட்டு இப்போ இந்த ஓரங்கள்லையும் மைதா வாட்டர் தடவிட்டு இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணும்போது பாருங்கள், இந்த மாதிரி தம் ஃபிங்கர் உள்ளே கொண்டு போய் இண்டெக்ஸ் ஃபிங்கர் வச்சு கீழாமல் மடித்து விட்டிங்கன்னா ரெடி ஆயிரும். இந்த மாதிரி உட்கார ஸ்டைல் வந்துச்சுன்னா நமக்கு அசல் ஹோட்டல் ஸ்டைல் சமோசா கிடைக்கும். பாருங்கள், நம்ம சமோசாலாம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் தீ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லா சமோசாவும் எண்ணெயில் போட்டுடலாம். இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப தீ வந்து அதிகமாக வச்சோன்னா சமோசா கருகிரும். பாருங்கள் எப்படி முறிஞ்சு வந்திருக்குன்னு. இப்போ ஒன்று பிச்சு கட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுமாக நமக்கு ஹோட்டல் ஸ்டைல் சமோசா ரெடி ஆயிடுச்சு. இந்த சமோசா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சமோசா செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த அடுத்த வீடியோவில்